தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நம் தாய் திரு அவையானது ஊடகங்கள் வழியாக நற்செய்தி பணியாற்றுவதற்கு தூண்டுதலாக செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாடலை நோக்கி என்ற மைய பொருளுடன் 58வது உலக தொடர்பு வார தொடக்க விழாவை கொண்டாட அன்போடு அழைப்பு விடுக்கின்றது. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்னும் இறை வார்த்தைக்கேற்ப நம் இதயத்தை காத்து அதிலிருந்து பிறக்கும் ஞானத்தால் மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்பதை உணரவும், முழுமையான மனித தொடர்புக்கான பாதையை அமைத்து மனித நேயத்துடன் நடந்து கொள்ளவும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் எப்படி முழு மனிதராக இருந்து பண்பாட்டு மாற்றத்தை ஒரு நல்ல நோக்கத்திற்காக வழிநடத்த முடியும் என்பதை சிந்திக்கவும், செயற்கை நுண்ணறிவின் முன்னேற்றங்களை ஆன்மீக கண்ணோட்டத்துடன் அணுகவும் அழைப்பு விடுக்கும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்கு செவிசாய்த்து அதனை செயலாக்கம் பெறச் செய்வோம். கிறிஸ்துவில் ஒரே குடும்பமாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் அனைவரும் உலக இன்பங்களில் எங்களை தொலைத்து விடாது, ஊடகங்களின் தாக்கங்களுக்கு எங்களை உட்படுத்தாது, அதனை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தவும், நமது மானிட தொடர்பாடலுக்கு தடையாயிருக்கின்ற தீயவைகளை அகற்றி மகிழ்ச்சியையும் அமைதியையும் இவ்வுலகில் விதைக்கவும் அருள் வேண்டுவோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடும் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்த இயேசுவை போல நாமும் நன்மைகள் புரிய அழைப்பு விடுக்கின்றது. நாமும் நாளும் இறைவனிடமிருந்து வல்லமையை பெற்று நன்மைகள் செய்து வாழ அருள் வேண்டி திருப்பலியில் பங்கு பெறுவோம், ஆசீர் பெறுவோம். இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகனேசுவில் எங்களுக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களே, இன்றைய நாளிலே 14ஆம் பொதுக்கால ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். தமிழக திரு அவை இன்றைய நாளிலே உலக தொடர்பு நாளினுடைய தொடக்க நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1963ஆம் ஆண்டு 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த துவக்க ஆண்டுகளிலே உலக தொடர்பு நாள் என்ற ஒரு நாளை நாம் கொண்டாட வேண்டும், அதை குறித்து மக்களுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டும், இந்த தொடர்பு சாதனங்களின் வழியாக இறையாட்சியினுடைய விழுமியங்களை மக்களிடத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் மக்களுக்கு திருச்சபைக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலே தமிழக திரு அவை இந்த உலக தொடர்பு நாளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று இந்த ஆண்டு நமது திருத்தந்தை அவர்கள் கொடுத்த அந்த செய்தியை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல இந்த நாட்களிலே மாதா தொலைக்காட்சி வழியாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முயற்சி மிக சிறப்பானது ஒரு மக்களில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. திருத்தந்தை இதை குறித்து திரு அவை இந்த தொடர்பு ஊடக சாதனங்களை குறித்து நமக்கு என்ன சொல்கிறது, இவைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், இவைகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தியலின் அடிப்படையில் இந்த வாரம் முழுவதும் நமக்கு மாதா தொலைக்காட்சியின் வழியாக பல்வேறு காரியங்களை ஒவ்வொரு மறைமாவட்டத்திலிருந்தும் நமது தந்தையர்கள் அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற பணியாளர்கள் இணைந்து உங்களுக்கு கற்றுத்தர காத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஊடகத்தின் வழியாக நமக்கு அருளப்படுகிறது, நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த வார்த்தையை பெற்றெடுத்திருக்கின்ற, இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நான், இந்த ஊடகத்தின் வழியாக அறிந்து கொண்ட நான் எவ்வாறு நான் செயல்பட போகிறேன் என்பதை நாம் முடிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே இந்த சிறப்பான திருப்பலியிலே நமது தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் இந்த ஊடகத்துறையில் பணி செய்து மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து பணி செய்கின்ற அத்தனை தந்தையர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நாம் செய்த பாவங்களை எல்லாம் எண்ணி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, வீழ்ச்சி உற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலைகளிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட அருள் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயம் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே
எமக்கு இறங்கும் வரை எம் கண்களும் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்களும் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்களும் உம்மையே நோக்கியிருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளே. ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்களும் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்களும் உம்மையே நோக்கியிருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்களும் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்களும் உம்மையே நோக்கியிருக்கும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிருள்ள இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என்மேலுள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, ஹாய் கூகுள், அலெக்சா, சிரி, சாட் ஜிபிடி, ஜெமினாய், லியோனார்டோ, மிட்ஜர்னி அப்படின்ட்டு நிறைய செயற்கை நுண்ணறிவு செயலிகளை நான் இங்கு பட்டியலிடுகிற பொழுது ஆயிரக்கணக்கான செயற்கை நுண்ணறிவு இயங்கலை செயலிகள், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைய நாளில் இந்த சூழ்நிலையில் நாம் செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் என்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனிதன் இயல்பாகவே பரிணமிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறவன். குரங்கு மனிதன், கூகுள் மனிதன் என்ற இந்த இரண்டு தன்மைக்கும் நிலைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. குரங்கு மனிதனிலிருந்து கூகுள் மனிதனாக நாம் பரிணமித்திருக்கிறோம் என்பதிலிருந்து பரிணமித்தல் என்ற ஒரு இயல்பு தவிர்க்க முடியாத ஒன்றாக அது இருந்திருக்கிறது. இது தொடக்க நிலை சோதனையின் ஒரு கூறு என்று திருத்தந்தை சொல்கிறார். தொடக்க நிலை சோதனையின் ஒரு கூறு, பிரைமோடியல் டெம்டேஷன் என்று அவர் சொல்கிறார். இது என்ன அந்த தொடக்க நிலை சோதனை அப்படின்னா, இயல்பாக மனிதன் பரிணமிக்கக்கூடிய தன்மை கொண்டவன், அது நல்லது. ஆனால் கடவுளை போல் ஆக வேண்டும் என்ற ஒரு தன்மையும் அவன் உள்ளாக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதாம், ஏவாள், அந்த பாம்பு. அழகான ஒரு உரையாடல். அந்த உரையாடலிலே அந்த பாம்பு சொல்கிறது, இந்த விலக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை நீ உண்டால் யாரை போல் இருப்பாய்? கடவுளை போல் மாறிவிடுவாய். அப்படின்னா கடவுளை போல் மாற வேண்டும், வல்லமை பொருந்தியவனாக விளங்க வேண்டும் என்பது இயல்பிலேயே மனிதனுடைய ஒரு தொடக்க நிலை சோதனையாக அது இருக்கிறது. தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் வாருங்கள் நாம் எல்லாருக்குமான ஒரு கோபுரத்தை, உயர்ந்த கோபுரத்தை, வானை முட்டக்கூடிய ஒரு கோபுரத்தை நமது பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக கட்டுவோம் என்று அவன் அழைக்கிறான். தனது பெயரை நிலைநாட்டுவதற்காக. அங்கு கடவுளுக்கான ஒரு இடம் இல்லை,
கடவுள் அதை பாபேல் கோபுரத்தை விழச் செய்கிறார் என்பதையும் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இதெல்லாம் மனிதனுடைய தொடக்க நிலை சோதனை. எப்படியாவது கடவுளை போல் ஆகிவிட வேண்டும், கடவுளுடைய நிலையை அடைந்து விட வேண்டும், கடவுளுடைய தன்மையை பெற்றுவிட வேண்டும் என்று அவன் நினைக்கக்கூடிய அந்த பரிணாம இயல்பு என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது கடவுளுக்கு ஈடாக தன்னை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையையும் ஒரு பாவ செயலையும் அது முன்வைக்கிறது என்பதை நம்மால் மறுத்துவிட முடியாது. அந்த சூழ்நிலையில்தான் இந்த செயற்கை நுண் அறிவையும் மனிதன் பார்க்கிறான். தனது பரிமாணத்தின் தனது தன்மையினுடைய ஒரு அடுத்த கட்ட நிலையாக கடவுளை போல ஒரு அறிவு, கடவுளை போல ஒரு ஆற்றல், கடவுளை போல ஒரு தன்மை கொண்டு விளங்கிவிடலாம் என்று அவன் நினைக்கிறான் என்று திருத்தந்தை 58வது உலக தொடர்பு நாளுக்கான செய்தியிலே அவர் முன்வைப்பதை நம்மால் பார்த்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, செயற்கை நுண்ணறிவிலே நன்மை தன்மை இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. தீமைகள் இருக்கிறதா? அதுவும் நிறைய இருக்கிறது. என்னென்ன நன்மை தன்மைகள் இருக்கிறது என்று பார்க்க முடியாதவன் பார்க்கிறான், பேச முடியாதவன் பேசுகிறான், நடக்க முடியாதவன் நடக்கிறான். ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவன் உலகில் எல்லா இடங்களுக்கும் விர்ச்சுவலாக அவன் பயணித்து வருகிறான். ஏராளமான நன்மைகள், மருத்துவ துறையிலே நன்மைகள், ஆராய்ச்சி துறையிலே நன்மைகள், ஊடகத்துறையில் நன்மைகள், வானுலக ஆராய்ச்சியிலே, விண்ண ஆராய்ச்சியிலே அது நன்மைகள் என்று பலவிதமான நன்மைகள் இருக்கிறது என்பதை நம்மால் மறுத்துவிட முடியாது. அது காலத்தின் அவசியம், தேவை. எனவேதான் திருத்தந்தை சொல்கிறார், செயற்கை நுண்ணறிவு என்பது கடவுள் இந்த மனித குலத்திற்கு தந்திருக்கக்கூடிய அழகான ஒரு கொடை என்று சொல்கிறார். செயற்கை நுண்ணறிவு என்பது மனித குலத்திற்கு கடவுள் தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு கொடை என்று அவர் சொல்கிறார். அதையும் சொல்லிவிட்டு இதில் தீமை இருக்கிறதா? ஏராளமான தீமைகள் இருக்கிறது என்பதையும் அவர் கோடிட்டு காட்டுகிறார். என்ன அப்படி தீமை இருக்கிறது என்று பார்க்கலாம் அப்படின்னா, உண்மைக்கு எதிரான செய்திகள் இன்று அதிக அளவிலே செயற்கை நுண்ணறிவுடைய துணை கொண்டு இன்று உருவாக்கப்படுகிறது. அது மனித குலத்தை பிளவுபடுத்துகிறது என்பதை அவர் வலியுறுத்தி சொல்கிறார். உண்மைக்கு எதிரான ஃபேக் நியூஸ், போலி செய்திகள், டிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் என்று பலவிதமான உண்மைக்கு புறம்பான செய்திகள். இயேசுனுடைய தன்மையும் இயேசுனுடைய மறை பரப்பும் என்பது உண்மைக்கு சான்று பகருதல் என்பதன் அடிப்படையில் இருந்தது. ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது அதற்கு மாறாக பயன்படுத்துகிற பொழுது திருத்தந்தை அதை வலியுறுத்தி சொல்கிறார். இது உண்மைக்கு எதிராக இருக்கிறது. அதீத போலித்தன்மை, டீப் ஃபேக்ஸ். அதையும் சொல்லிட்டு திருத்தந்தை சொல்வார், நானும் இத்தகைய போலித்தன்மை கொண்ட காணொளிகளால் நான் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறேன் என்று தன்னையும் ஒரு விக்டிமாக, ஒரு பாதித்திருக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக, பாதிக்கப்பட்டவராக அவர் முன்னிலைப்படுது. நானும் இதற்கு ஆளாயிருக்கிறேன், இந்த பாதிப்பிற்கு ஆளாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இதே போல ஏராளமான குழந்தைகள், ஏராளமான பெண்கள், ஏராளமான மனிதர்கள் இன்று அவர்களுக்கு எதிராகவே, அவருடைய தன்மைக்கு எதிராக இந்த போலி செய்திகள் உலா வருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நான் பேசியிருக்க மாட்டேன், நான் பேசுவது போன்ற ஒரு காணொளி. நான் பாடியிருக்க மாட்டேன், நான் பாடுவது போல ஒரு காணொளி. நான் சிரித்திருக்க மாட்டேன், நான் சிரிப்பது போல ஒரு காணொளி. நான் அழுதிருக்க மாட்டேன், அழுவது போல ஒரு காணொளி. உண்மைக்கு புறம்பான செய்திகள். இது பல்வேறு பிரச்சனைகளை, குழப்பங்களை சமூகத்திலே உருவாக்குகிறது என்பதை திருத்தந்தை உண்மைக்கு எதிராக செயற்கை நுண்ணறிவு என்று அவர் சொல்கிறார். உண்மைக்கு எதிராக மீண்டும் அவர் என்ன வலியுறுத்தி சொல்கிறார் அப்படின்னா, பன்மைக்கு எதிராக, புளூரலிசம், டைவர்சிட்டி, அதற்கு எதிராக செயற்கை நுண்ணறிவு இன்று மிகவே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எல்லாரும் ஒன்று, எல்லாம் ஒன்று, இதை மட்டும் நீ சிந்தி, இதை மட்டும் கூர்ந்து கவனி. ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம யூடியூப்ல பார்த்துருப்போம், இன்னும் தேடுதல் பொறியில பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு செருப்பு வாங்க வேண்டும் என்று தேடி இருப்போம், அது வேண்டாம் என்று விட்டுருப்போம்.
கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் ஏதாவது ஒரு இணையதளத்தில் போயிருந்தோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இணையதளத்தில் போயிருந்தோம் அப்படின்னா அங்கு இந்த செருப்பு பற்றிய விளம்பரங்கள் நம் கண் முன்னாக வருவது. இதை தான் நீ பார்க்கணும், இதை தான் நீ படிக்கணும், இத்தகைய சிந்தனை தான் கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒரு அல்காரிதம், நெறிப்பாட்டு முறை, ஒரு அல்காரிதம் நம்மை வழி நடத்துகிறது என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே பன்மைக்கு எதிரான, புளூரலிசத்துக்கு எதிரான, பல தரப்பு கருத்துக்களுக்கு எதிராக நம்மை குறுகிய பார்வையோடு ஒரு குமிழிக்குள் அடைத்து வைத்திருக்கிறது என்று திருத்தந்தை சொல்கிறார். அதாவது ஃபில்டர் பபிள்ஸ் என்று சொல்கிறார். ஒரு குமிழிக்குள் நம்மை அடைத்து வைத்திருக்கிறது. இதை மட்டும் சிந்தி, இதை மட்டும் யோசி, இதை மட்டும் பார், இத்தகைய சிந்தனை கொண்டிரு என்று அது நம்மை வழி நடத்துகிறது. அது ஆபத்து என்று சொல்கிறார். பன்மைக்கு எதிராக இந்த செயற்கை நுண்ணறிவு நம்மை வழி நடத்துகிறது என்று சொல்கிறார். மூன்றாவது, தான்மைக்கு எதிராக, எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது அல்லவா, அதற்கு எதிராக, the uniqueness. கடவுள் என்னை ஒரு வடிவத்தில், என்னை அவர் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு தான்மை இருக்கிறது, அந்த தான்மைக்கு எதிராக செயற்கை நுண்ணறிவு என்னை வழி நடத்துகிறது என்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் மனிதன் கல்லை கண்டுபிடித்தான். கல்லை கண்டுபிடித்து இதனால் பயன் உண்டு என்று அறிந்தான். அந்த கல்லை கண்டுபிடித்து இதை ஒரு கருவியாக மாற்றினான். கொல்வதற்கும் பயன்படுத்தினான், கறிகள் வெட்டுவதற்கும் அவன் அந்த கல்லை பயன்படுத்தினான். ஆனால் அந்த கல் என்பது மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அது கொல்ல வேண்டுமா அல்லது காய்கறி நறுக்க வேண்டுமா என்பதை அவன் தீர்மானித்தான். அந்த தீர்மானம், முடிவெடுக்கும் தன்மை என்பது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இன்று என்ன ஆகுது அப்படின்னா, அதே கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவாக அவனுடைய கையில் இருக்கு. அதை வைத்து நன்மை செய்ய முடியுது, தீமை செய்ய முடியுது. அதை சொல்லிட்டு திருத்தந்தை சொல்வார், இது அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு முரண்பட்ட தன்மை பாருங்கள். அது அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. கல் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, ஒரு ஆயுதம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்று செயற்கை நுண்ணறிவு என்பது அவனுடைய கையில் இருக்கிறது, ஆனால் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இது தனது சுயத்தை, தனது தன்மையை அடகு வைத்துவிட்டு அவனை ஒரு பொருளாக, முதன்மையானவனாக அல்ல, ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய தன்மையில நாம் இருக்கிறோம் என்பதை திருத்தந்தை நமக்கு வலியுறுத்தி அவர் சொல்கிறார். இது சிந்திக்க வேண்டிய ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, G7 உச்சி மாநாட்டில் திருத்தந்தை இத்தகைய கருத்துக்களை வலியுறுத்தி நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறார். உலக அளவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும். செயற்கை நுண்ணறிவு எத்தகைய வழிமுறைகளை அறத்தின் அடிப்படையில் அது செயல்பட வேண்டும் என்பதை உலகளாவிய ஒரு ஒப்பந்தத்தின் வழியாக, உலகளாவிய ஒரு ஒப்பந்தத்தின் வழியாக அது வரையறுக்கப்பட வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தி கூறுவதோடு ஒரு சொல்யூஷன்ஸ், இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு 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 தீர்வை அவர் முன்வைக்கிறார். என்ன தீர்வு அப்படின்னா, இதயத்தின் ஞானத்திலிருந்து எல்லா விலங்குகளும் உண்டு, எல்லா பொருட்களும் உலகத்தில் உண்டு. ஆனால் மனிதன் ஒரு விதத்தில் ஸ்பெஷல். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன் ஞானம் கொண்டிருக்கிறான். எத்தகைய ஞானம்? இதயத்தின் ஞானம் கொண்டு இருக்கிறான். அதுதான் அவனை எல்லா விலங்குகளுக்கும் புறம்பாக, விலங்குகளுக்கெல்லாம் மேலாக அவனை அது ஒரு வகைப்படுத்தி வைக்கிறது என்பதை பார்க்கணும். இதயத்தின் ஞானம். இந்த ஞானம் என்றால் என்ன? இந்த நற்செய்தியில் அழகாக நாம் வாசித்தோம். இயேசு ஞானத்தோடு செயல்பட்டார், ஞானம் கொண்டு பேசினார், ஞானம் கொண்டு மக்களை அவர் கவனித்தார் என்று நாம் வாசி கேட்டோம். அன்பானவர்களே, ஞானம் என்றால் என்ன? அது பகுத்து அறியக்கூடிய தன்மை. ஞானம் என்றால் என்ன? அது தெளிந்து தேரக்கூடிய தன்மை. ஞானம் என்றால் என்ன? அது ஆவியானவருடைய கொடை. ஞானம் என்றால் என்ன? அது கடவுளுடைய கண்கொண்டு பார்ப்பது என்பதை திருத்தந்தை நமக்கு வலியுறுத்துகிறார். அத்தகைய ஞானம் கொண்டவர்களாக நாம் இந்த நுண்ணறிவு, இந்த செயற்கை நுண்ணறிவை கையாள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இதயத்தின் ஞானம், தலையிலிருந்து வரக்கூடிய மூளையின் ஞானம் அல்ல, இதயத்தின் ஞானம் கொண்டு நாம்
கடவுளுடைய கண்கொண்டு மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார். பைபிளிலிருந்து ஒரு சின்ன 2-3 ஒரு நிகழ்வை. மோசே மக்களை விடுதலை பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு கடவுள் அவருடைய கையிலே ஒரு கோலை கொடுக்கிறார். செங்கடல் கண் முன்பாக, பேராபத்து. ஆனால் கடலை அடி, அந்த செங்கடல் 2ஆக பிளவுபடும், நீ மக்களை அழைத்து கொண்டு செல் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு கோல் அவருடைய கையிலே இருக்கிறது. அது மனிதனை விடுதலையின் பாதைக்கு அழைத்து செல்கிறது. இஸ்ராயலரை பாலும் தேனும் ஓடக்கூடிய கானா நாட்டிற்கு, த ப்ராமிஸ் லேண்ட், அது அழைத்து செல்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பெண் ஒருவர் நாணயத்தை தொலைத்திருக்கிறார். விளக்கு கொண்டு அதை தேடுகிறார். விளக்கு கொண்டு தேடி அதை கண்டு உடைத்துக் கொள்கிறார். ஞானம் என்பது அத்தகைய விளக்கை போன்றது. அது விளக்கு கொண்டு தேடுகிற பொழுது கண்டடைவதை போல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்பது மோசே கையில் இருந்த அந்த கோலை போன்றது. விடுதலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த கைம்பெண்ணுடைய கருத்தில் இருந்த விளக்கை போன்றது. அது தொலைந்ததை கண்டடைய செய்ய உதவ வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அன்பானவர்களே, உபகரணம் என்று ஒன்று இருக்கிறது, முழு முதல் காரணம் என்று ஒன்று இருக்கிறது. மனிதன் செயற்கை நுண்ணறிவை உபகரணமாக பயன்படுத்த வேண்டும், டூல். அதை முழு முதல் காரணமாக அவன் பயன்படுத்துகிற பொழுது அது அவனை விழச் செய்கிறது. மனிதன் தொடக்க சோதனை பாவத்தில் விழச் செய்தது. மனிதன் தொடக்க சோதனை பாபேல் கோபுரத்தை விழச் செய்தது. இதே போன்று இன்றைய சோதனை என்பது மனிதனை அவன் தவறுதலாக பயன்படுத்துகிற பொழுது, செயற்கை நுண்ணறிவை தவறுதலாக பயன்படுத்துகிற போது விழச் செய்யும் என்பது உண்மையாகிறது. திருத்தந்தையினுடைய வார்த்தை. எந்த ஒரு ஊடகமாக இருக்கலாம், அது செயற்கை நுண்ணறிவாக கூட இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அது மனித குலத்தை ஒன்றிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். சமூக சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அது ஒன்றிப்பை அது வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அது சாத்தான் சுட்டி காட்டக்கூடிய அந்த ஆப்பிளை போன்று, சாத்தான் நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு தேவையற்ற கருவி போன்றது அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தையினுடைய 58வது உலக தொடர்பு நாளுக்கான செய்தியிலே அவர் வலியுறுத்தி கூறுகிறார். இச்செய்தியை நமது செய்தியாக மாற்றி செயற்கை நுண்ணறிவை மனித ஆளுமைக்கும் மனித முழுமைக்கும், டுவர்ட்ஸ் ஃபுல் ஹியூமன்னஸ் அல்லது ஃபுல்லி ஹியூமன் என்ற ஒரு தன்மைக்கு நாம் பயன்படுத்துகிற பொழுது அது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த ஒரு கொடையாக இருக்கும். அனைவரும் நாம் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை நாம் ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதராய் கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைத்திடுவேன்.
இருப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ, 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 என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நன்மைத்தனம் மிகுதியாக கொண்டிருப்பவர், கனிவையும் இரக்கத்தையும் அளவு கடந்து நமக்கு அருள்பவர். கடவுளின் ஞானமும் வல்லமையும் நம்மில் நிறைந்திருக்க நமது வேண்டல்களை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உமது உயிருள்ள பிரசனத்தால் ஆட்கொள்ளப்பட்டு உமது அன்பு கட்டளைகளை வாழ்வாக்கவும் உண்மையின் வாழ்வில் அன்பை பகிரவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மக்களுக்காக வாழ்கிறோம் என்ற மனப்பான்மையோடு வாழவும், தனக்கு நன்மை தருபவற்றை நாடாமல் சமுதாயத்திற்கு நன்மை தருபவற்றை நாடிடவும், பாகுபாடுகளை தவிர்த்து மக்களை நீதியின் பாதையில் வழிநடத்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, இளைஞர் இளம் பெண்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உலக ஆசைகளில் தங்களது இன்பத்தை தேடாமல் நிரந்தரமாக உம்மை பற்றி கொண்டு வாழவும், தாங்கள் பயன்படுத்தும் ஊடகங்களை முறையாக பயன்படுத்திடவும், தங்கள் வாழ்வில் இறை அமைதியை நிறைவாக பெற்று வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்று இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களின் இதயத்தை அன்பால் நிரப்பவும், அதிலிருந்து பிறக்கும் ஞானத்தால் மட்டுமே தீர்வு கண்டு மன அமைதியுடன் வாழ்ந்திடவும், தவறான செய்திகளை ஊடகங்களில் பகிர்ந்து கொள்வதை விடுத்து உண்மையான செய்திகளை பகிர்ந்து நன்மைகள் புரிந்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது அளவற்ற அன்பையும் ஆற்றலையும் பெற்று தங்களின் வாழ்வில் உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாக திகழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, செயற்கை நுண்ணறிவா, இதயத்தின் ஞானமா என்று சிந்திக்கும் இந்த தருணத்திலே, இதயத்தின் ஞானத்தால் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும். இதயத்தின் ஞானத்தால் இந்த சமூகத்தை நான் பார்க்க வேண்டும். இதயத்தின் ஞானத்தால் நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எனது வாழ்வில் அமைந்திட வேண்டும். இதயத்தின் ஞானத்தால் இந்த உலகை நான் உற்று நோக்க வேண்டும் என்ற இந்த அற்புதமான காரியத்தை, செய்தியை இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இதோ இந்த நவீன காலத்திலே எங்களுக்கு வருகின்ற, நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு வசதிகளையும் ஒவ்வொரு ஆற்றல்களையும் ஆண்டவரே இதயத்தின் ஞானத்தால் கண்டு அவைகளை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உமக்கிருந்த அதே மனநிலையை, உமது பார்வையை எங்களுக்கு தாரும். மனிதர்களை மனிதர்களாக அன்பு செய்கின்ற, மனித நேயத்தை பேணி பாதுகாக்கின்ற நல்ல இதயத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். எங்கள் அன்பு தெய்வமே, உமது ஆவியாருடைய வல்லமையின் வழியாய் நாங்கள் இவற்றை கற்றுக்கொள்ளவும், எங்களது தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக இதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் நிறைவாக கொடுத்தருளும். இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
பயனை படைத்திட வந்தே உம் திருப்பாதத்தில் என ஏற்க வேண்டும். உழைப்பின் பயனை படைத்திட வந்தே உம் திருப்பாதத்தில் என ஏற்க வேண்டும். உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீரேற்றி ஏழையின் காணிக்கை இறைவாய் ஏற்பாய். இறைவும் உறவாய் இறைவாய் இறைவாய் என் வாழ்வை நீதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். அலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உன்னன்பினாய் தயவுடன் ஏற்பாய். பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆனந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதாமுடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை கொள்வாராக. எங்கள் அன்பு இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய உளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் உடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதல்களால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது அவையை
சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளின் மாபெரும் கொடையாயிருக்கின்ற கடவுளின் ஞானத்தாலும் கடவுளின் விசாலமான பார்வையினாலும் நாம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளின் பிள்ளைகளாய் இந்த உலகிலே வாழ்ந்து அவருக்கு சான்று பகர்ந்து இந்த உலகிலே இறைவனின் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டுகின்ற அவரது அன்பு பிள்ளைகளாய் நாம் திகழ தேவையான ஆற்றலை இறைஞ்சி கரங்களை தந்தையை நோக்கி உயர்த்திய வண்ணமாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை உமது இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது திருத்தூதர்களை நோக்கி மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு மகிழ்வோடு ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின்
இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்தான் ஞானத்தின் ஊற்று. கடவுளுடைய பார்வையை இந்த உலகிலே செலுத்துவதற்காய் மனிதனாய் பிறந்து நமக்காய் வாழ்ந்து தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்து நம்மை கடவுளோடும் இந்த உலகில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடன் இணைத்த அற்புதமான உயிருள்ள தெய்வம். இவரை போன்று நாம் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை வழங்க நம் இதயத்தையும் ஆன்மாவையும் தேடி வருகிறார். இவரது தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நாம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். அதில் அன்பை நிறைத்து தான் அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று தான். உன்னால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று தான். என் நாளும் உந்தன் நினைவாய் வாழும் உளத்தை எனக்கு தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். அதில் அன்பை நிறைத்து தான் அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு இறைவா, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும்
உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பர்களே, ஒரு சில நொடிகள் அமர்வோம். நான் ஏற்கனவே தொடக்க உரையில் சொன்னது போல, தமிழகத்தில் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்தும் பணி செய்கின்ற நமது தந்தையர்கள் இந்த கூட்டத்திற்காக இந்த நாட்களிலே இங்கு மாதா தொலைக்காட்சியுடைய இல்லம் தேடி வந்திருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், மாதா தொலைக்காட்சியிலே நாங்கள் 5 தந்தையர்கள், இப்பொழுது 4ஆக இருக்கிறோம். விரைவில் இன்னொருவர் எங்களோடு சேர்ந்து கொள்வார். தந்தை மரியான், சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். இப்பொழுது அவர் படிப்பை முடித்துவிட்டு வருவார். ஆனால் இங்கிருந்து பணி செய்வது முக்கியமா அல்லது மறை மாவட்டத்திலிருந்து பணி செய்வது முக்கியமா என்று பார்த்தால், இரண்டுமே மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மறை மாவட்டங்களிலிருந்து மக்களை கட்டி எழுப்புவதும் மக்களுடைய காரியங்களை மாதா தொலைக்காட்சியில் கொண்டு வருவதும், மறை மாவட்டத்தினுடைய எண்ணங்களை இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய மக்களிடத்திலே அதை பிரதிபலிப்புவதும் இவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இவர்களால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் காரியத்தை இவர்கள் மறை மாவட்டங்களிலே மிகச் சிறப்பாக பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு துன்பங்கள், பல்வேறு தேவைகள், குறைவான வசதிகளின் மத்தியிலே இவர்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதா தொலைக்காட்சியுடைய தொடக்கமும் அப்படித்தான் அமைந்தது. மறை மாவட்டத்தில் இருந்த தந்தையர்கள் ஒவ்வொரு பங்காக மக்களை தேடி சென்று அந்த ஷேர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி என்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே மிக்க மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நமது தலைவர் ஆயர் அவர்கள் நம்மோடு இல்லை. அவர் ஒரு முக்கியமான காரணத்தினால் அவர் இந்த திருப்பலியிலே அவர் வர இயலாத ஒரு சூழல். எனவே அவரின் பெயரால் புதிதாய் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் தந்தையர்கள் பொறுப்பேற்று செயல்படுகிறார்கள். இந்த ஆண்டு புதிதாக ஏறக்குறைய 7 தந்தையர்கள் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பணியிட மாற்றத்தினால் அவர்கள் பணி பொறுப்பேற்றிருக்கிறார்கள். முதலாவதாக அருட்தந்தை ரிச்சி வின்சென்ட், சென்னை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். இவரை நீங்கள் மாதா தொலைக்காட்சியில் பல முறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆங்கில திருப்பலி நிறைவேற்றுவதும் மற்ற காரியங்களை செய்து கொடுப்பதுமாக பல்வேறு காரியங்களை நீங்கள் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எனவே நமது தலைவர் ஆயர் சிங்கராருடைய பெயராலும் மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்தின் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவரின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். அவர் பணி சிறக்க நாம் அவருக்கு ஆட்சேபிப்போம். அடுத்ததாக அருட்தந்தை லியோ ஜான்சன் அவர்கள் திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தை சார்ந்தவர். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் படிப்பை முடித்துவிட்டு மாதா தொலைக்காட்சிக்காக திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தில் பணி செய்தவர். பிறகு அமெரிக்காவிற்கு சென்று ஒரு படிப்பை முடித்துவிட்டு மீண்டுமாய் திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக மாதா தொலைக்காட்சியுடைய தயாரிப்பாளராக அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் காவிரி கம்யூனிகேஷன் அந்த நிலையத்தினுடைய இயக்குநராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை அவர்களை நாம் அன்போடு வரவேற்போம். அவருக்காக நாம் ஜெபிப்போம், பாராட்டுவோம். அடுத்ததாக அருட்தந்தை அலெக்ஸ் அவர்கள் மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். இவர்களும் பல்வேறு பணிகளுக்கு பிறகு இவருடைய ஞானம், இவர் ஊடகத்தை குறித்த இவருடைய அறிவு, இவைகளெல்லாம் இதன் அடிப்படையிலே மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் அவர்கள் இவர் இந்த பொறுப்புக்கு மிகச் சரியாக இருப்பார் என்ற ஒரு எண்ணத்திலே தந்தை மரியமிக்கேலுக்கு பிறகு இவர் இப்பொழுது பொறுப்பெடுத்து சதங்கை கலைத்தொடர் மையத்தினுடைய இயக்குநராகவும் மாதா தொலைக்காட்சியுடைய பொறுப்பாளராகவும் அங்கு மதுரையிலிருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களையும் நம் அன்போடு வரவேற்போம். அடுத்ததாக அருட்தந்தை சுனில் அவர்கள் குழித்துறை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். அருட்தந்தை சுனில் அவர்கள் ஃபாதர் ரூபஸ்க்கு பிறகு புதிதாகி பொறுப்பேற்றிருக்கிறார் குழித்துறை பகுதியில் இருக்கின்ற மக்களை ஒருங்கிணைப்பதற்காக. எனவே அவரையும் நாம் அன்போடு வரவேற்று அவருடைய பணிகள் சிறக்க, அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரின் கரம் இருக்க நாம் அவருக்காக ஜெபிப்போம், அவரை பாராட்டுவோம். பிறகு இந்த பகுதியிலே ஃபாதர் அருட்தந்தை கிஷோர் அவர்கள் சேலம் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். கடந்த ஓராண்டு அங்கு அருட்தந்தை கோபி அவர்களுக்கு
இணை துணை இயக்குநராக செயல்பட்டு இப்பொழுது முழு பொறுப்போடு அந்த மிகவும் பழமை வாய்ந்த மூவேந்தர் கலையரங்கத்தினுடைய இயக்குனராகவும் மாதா தொலைக்காட்சிக்கு வந்து பல்வேறு காரியங்களை செய்து கொடுப்பதிலே சேலத்திலே பொறுப்படுத்தி மிகச் சிறப்பாக செயல்பட அவர் அவளோடு காத்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுடைய பணி சிறக்க நாம் வாழ்த்துவோம், அவருக்காக நாம் ஜெபிப்போம், அவரை நாம் பாராட்டுவோம். அடுத்தபடியாக நமது தமிழகத்திலே மிக குளிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி உதகை மறை மாவட்டம். ஊட்டி என்று ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு காரியமாக அருட்தந்தை ஆல்பர்ட் செல்வராஜ் புன்னகை மன்னன் என்று நாம் அன்போடு அவரை அழைப்போம். அவருக்கு அடுத்தபடியாக மிகச் சிறப்பாக பல்வேறு தந்தையர்கள், இதற்கு முன்னால் தந்தை டேவிட் ஆண்டனி மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய தொடர்ச்சியாக வாரிசாக இப்பொழுது தந்தை பிராங்க்லின் அவர்கள் உதகை மறை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக, நீலவாணி கலைத்தொடர் மையத்தினுடைய இயக்குநராகவும், மாதா தொலைக்காட்சியுடைய காரியங்களை எடுத்து செய்வதற்கு பொறுப்பாளராகவும் உதகை மறை மாவட்டத்திலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவருடைய பணி சிறக்க அவரை நாம் வாழ்த்துவோம், அவரை வரவேற்போம், அவருக்காக நாம் மன்றாடுவோம். நண்பர்களே, மாதா தொலைக்காட்சி என்பது ஒரு பெரிய குடும்பம். ஏறக்குறைய 90 லட்சம் மக்களை ஒன்று சேர்த்து இணைத்திருக்கின்ற ஒரு பெரிய பாலமாக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை. இன்றைய நாளிலே நமது அன்பார்ந்த தந்தையர்கள் மற்ற மறை மாவட்டத்தில் இருந்து எல்லாம் இங்கு முன்னாடி இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே படிப்பொறுப்பேற்று ஏறக்குறைய 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு தந்தையும் அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கு நாம் துணை நிற்போம். உங்களது பங்குகளை எல்லாம் அவர் தேடி வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே பக்க பலமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் பணி இன்னும் சிறப்பாக இருக்கும். எனவே இன்றைய நாளிலே நமது புதிய தந்தையர்களுக்காகவும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்தும் செயல்படுகின்ற அத்தனை தந்தையர்களுக்காக, பணியாளர்களுக்காக நாம் ஜெபிப்பதோடு அவர்களுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்று நமது மாதா தொலைக்காட்சியுடைய தலைமை பொறுப்பேற்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பாசத்திற்குரிய ஆயர் சிங்கராயர் அவருடைய பெயராலும் இணையதங்கள் ஒவ்வொரு பெயராலும் உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன். தொடர்ந்து இறை ஆசிரியருக்காக நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதயத்தின் ஞானத்தை கொண்டு இந்த உலகை நாம் பார்த்து செயல்பட சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.